Students, நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி சாப்டர் தேர்ட் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11ல் பாருங்கள். A manufacturer has 3 mission operators A, B and C. The first operator A produces 1% of defective item, where the other two operators B and C produces 5% and 7% defective items respectively. A is on the job for 50% of the time, B is on the job for 30% of the time, C is on the job for 20% of the time. A defective item is produced. What is the probability that it was produced by A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, எவ்வளோ பேர் அந்த மிஷினில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்க, அவங்க ஒர்க் பண்ணுற டைமில் தான் அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ மேலே இவங்க நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எவ்வளோ வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்றதான் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. கீழே தான் அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஐட்டம் வந்து நல்லாவோ இல்லை வந்து டிஃபெக்டிவாகவோ வந்திருக்கும். முதல்ல கீழே தான் வந்து நம்மளோட ப்ரைமரி டேட்டா இருக்குது. ஸோ E1, E2 and E3 be the respective events of the time consumed by mission A, B and C. mission operators A, B and C அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஆப்ரேட்டர் A வந்து மிஷினை எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா 50% ஆஃப் த டைம். அப்போ P of E1 அப்படின்றது வந்து 50%. பர்சன்டேஜ்னா சம்திங் அவுட் ஆஃப் 100 அப்படின்னு அர்த்தம். அப்போ 50/100 அப்படின்னு எழுதிக்கலாம். E2ன்றது வந்து ஆப்ரேட்டர் B வந்து யூஸ் பண்ண டைமிங் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. B வந்து 30% ஆஃப் த டைம் மிஷின் ஒர்க் பண்ணாங்கன்னு, அப்போ 30/100ன்னு எழுதணும். P of E3 ஆப்ரேட்டர் C யூஸ் பண்ண டைமிங் வந்து 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 20/100 அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அது ஏவாலையா பிஆலையா சிஆலையான்றதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஏ வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ டிஃபெக்டிவ் ஐட்டம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. A1 அதாவது ஏன்ற ஆப்ரேட்டர் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது அதான் A/E1 அப்படின்னு எடுக்கணும். ஸோ இங்கே கொஸ்டினில் மேலே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் A ப்ரொடியூசஸ் 1% டிஃபெக்டிவ் ஐட்டம்னு, அப்போ A/E1 வந்து 1%. இப்போ நம்ம அதை 1/100ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் டிஃபெக்டிவ் ஐட்டம் பை த ஆப்ரேட்டர் B அதான் A/E2. ஸோ அதுவும் கொஸ்டின்லேயே மேலே இருக்குது. B and C வந்து 5% and 7% ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. 5% அப்படின்னா 5/100 அப்படின்னும், அதே மாதிரி C ஆப்ரேட்டர் எவ்வளோ டிஃபெக்டிவ் ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு 7% கொடுத்துருக்காங்க. 7% நம்ம 7/100ன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம பேஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கிறோம். பேஸ் தியரம் படி எப்போவுமே பேஸ் தியரம்னு கீழே வந்து எல்லாமே அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியும் வரணும். ஸோ ஏன்ற ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டிஃபெக்டிவ் வந்தது, பின்ற ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டிஃபெக்டிவ் வந்தது, மாதிரி E3 × A/E3 மூணுமே எழுதிட்டு, இப்போ கேள்வியில் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ஏ தானே கேட்டிருக்காங்க. ஏன்றதை நம்ம E1 அப்படின்னு எடுத்துருந்தோம்ல, அப்போ இது மட்டும் தான் நியூமரேட்டரில் வரும். அப்போ P of E1 டாட் P of A/E1 அப்படின்றதான் நியூமரேட்டரில் வரும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன வரும்னா, மேலே A/E1 வந்ததில்ல, அப்போ இங்கே வந்து E1/A அப்படின்றது வரும். இதை நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் எழுதலாம், இல்லை டவுட்டாக இருந்தால் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை மாற்றி எழுதுங்க, சரியாக வரும். இப்படி எழுதிட்டு இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். E1/A ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணாமல் டேரெக்டாக காமன் டேபிள் எடுத்து கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு 50/100 மல்டிபிள் பை A/E1க்கு வந்து 1/100. நான் இது எதுவுமே கேன்சல் பண்ணாமல் தான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த 100s எடுத்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதனால தான் நான் எதுவுமே கட் பண்ணல. மல்டிபிள் பை 1/100 ப்ளஸ் E2 வந்து 30/100, இது 5/100. ஸோ 30/100 மல்டிபிள் பை 5/100. மாதிரி E3க்கு 20/100 அண்ட் 7/100. 20/100 மல்டிபிள் பை 7/100. இப்போ எல்லா டினாமினேட்டர்லேயும் 2 100s இருக்குது பாருங்கள். ஸோ அது காமனாக வெளியில் எடுத்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் 1/100 மல்டிபிள் பை 1/100 மல்டிபிள் பை 50 இப்படி எழுதிடலாம் நம்ம எழுதும் போது. இப்போ கீழே இருந்து 2 1/100 நம்ம இப்படி காமனாக வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டோன்னா இங்கே உள்ள 50 1s 50 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 200 வெளியே போயிடுச்சு. மேலே 30 × 5 150 இருக்கும். ப்ளஸ் இங்கேயும் 200 வெளியே போயிடுச்சுன்னா 20 × 7 140 இருக்கும். இப்படி எழுதிடலாம். இந்த 1/100 1/100 இந்த 1/100 இந்த 1/100 கேன்சல் ஆகிடும். மேலே 50யும் கீழே வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இது 200 கூட ஒரு 140 ஆட் பண்ணால் 340 அப்படின்றது கிடைக்கும். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். அப்போ 5/34 அப்படின்றது தான் நம்மளோட final probability. P of E1/A ஓட final answer. 12th ஒரு important question. A card from a pack of 52 card is lost.
From the remaining cards of a pack, 2 cards are drawn and are found to be both are diamonds. Find the probability the last card being a diamond அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேக்கெட் ஆஃப் கார்டில் ஒரு கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருந்த கார்ட்ஸில் தான் மிச்சம் 51 கார்ட்ஸ்லேருந்து 2 கார்டை செலக்ட் பண்ணாங்க. அந்த 2 கார்டுமே வந்து டைமண்ட் தான் வந்தது. அப்போ அந்த தொலைஞ்சு போன கார்டு டைமண்டாக இருந்து அதுக்கப்புறம் டைமண்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மிஸ் ஆன கார்டு வந்து டைமண்டாகவும் இருந்திருக்கலாம், நாட் டைமண்டாகவும் இருந்திருக்கலாம்ல. முதல்ல அதை தான் நம்ம ப்ரியராக எழுதணும். Let A1 be the event that the last card being diamond. ஸோ ஒரு டைமண்ட் கார்டு மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிள்னா மொத்தமாக நம்மளோட பேக்கெட்டில் வந்து எத்தனை டைமண்ட் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டைமண்ட் கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது டைமண்ட்றது ஒரு பர்டிகுலர் டைப். அதில் வந்து 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 13/52 இந்த 13 கார்ட்ஸ் தான் டைமண்ட் கார்ட்ஸ். அதில் ஒரு டைமண்ட் தான் மிஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒரு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ டைமண்ட் அப்படின்றது வந்து 13 out of 52 தான் நம்ம எழுதிக்கணும். மாதிரி P of E2. E2ன்றது வந்து நாட் அ டைமண்ட். ஸோ டோட்டலாக வந்து கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 52 கார்ட்ஸ் இருக்குது. 52 கார்ட்ஸில் 13 கார்ட்ஸ் டைமண்ட் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற கார்ட்ஸ் வந்து 39 கார்ட்ஸ். 39 கார்ட்ஸ் வந்து நாட் அ டைமண்ட் கார்ட்ஸ். அது ஸ்பேடு, கிளப்பு, ஆர்டின் எல்லாமே இருக்கும்ல, 39 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 39/52 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கார்டு மிஸ் ஆனதுக்கப்புறம் 2 கார்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து டைமண்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் A be the event of 2 cards are drawn from the remaining 51 cards both are டைமண்டாக இருக்கிறதுக்கு. இப்போ P of A/E1, அதாவது அந்த தொலைஞ்சு போன கார்டு வந்து டைமண்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ண 2 கார்டும் டைமண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து உன்னோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாதிரி எழுதணும். ஏன்னா 2 கார்டு செலக்ட் பண்ணாங்க 51 கார்ட்ஸில். அந்த முதல்ல 51 கார்ட்ஸ்லேருந்து இப்போ நம்மக்கிட்ட இங்கே வந்து 51 கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரஃபில் எப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 51 கார்ட்ஸ் இருக்குது. 52 கார்ட்ஸில் ஒரு டைமண்ட் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இதுக்குள்ளே எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கும்? 12 டைமண்ட்ஸ் இருக்கும். இந்த 39 நான் டைமண்ட் கார்ட்ஸும் அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு டைமண்ட் மிஸ் ஆச்சுன்னா A/E1க்கு ஒரு டைமண்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் பேக்கில் 51 கார்ட்ஸ் இருக்கும். அதில் 12 டைமண்ட்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு டைமண்ட் மிஸ் ஆகிருக்கும். அப்போ இதை எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு டைமண்ட் கார்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி வந்து 12/51 முதல் கார்டுக்கு. ரெண்டாவது இதுலேருந்து இன்னொரு கார்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேக்கில் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும்? 50 கார்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ 50 கார்ட்ஸில் எத்தனை டைமண்ட் இருக்கும்? 11 டைமண்ட்ஸ் இருக்கும். 39 வந்து நாட் டைமண்ட் இருக்கும். அப்போ அடுத்த டைமண்டை செலக்ட் பண்ணும்போது 11/50ன்றது தான் அதோட ஆப்ஷன். இப்படி தான் எழுதணும். ஸோ இதே மாதிரி P of A/E2. A/E2 அப்படின்னு சொல்லும்போது அந்த தொலைஞ்சு போன கார்டு வந்து ஒரு நாட் அ டைமண்ட் கார்டு மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கவுண்ட் வந்து இப்படி மாறிடும்ல. அதாவது இப்போ 51 கார்ட்ஸில் இப்போ 51 கார்ட்ஸ் இருந்துச்சு. டைமண்ட் வந்து மிஸ் ஆகலை. 13 டைமண்ட்ஸும் அங்கே தான் இருக்குது. ஆனால் நாட் அ டைமண்ட் வந்து 38 ஆகிடும். ஏன்னா தொலைஞ்சு போன கார்டு வந்து ஒரு நாட் அ டைமண்ட். ஸோ இப்போ இதிலேருந்து டைமண்ட் கார்டு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. முதல்ல டைமண்ட் கார்டு செலக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி? 13 டைமண்ட்ஸும் அங்கே தானே இருக்குது. அதனால் 13/51 அப்படின்னு இருக்கும். அடுத்து இப்போ இங்கே 50 கார்ட்ஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு கார்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்ல. இதுக்குள்ளே வந்து 12 டைமண்ட்ஸும் 38 நாட் டைமண்ட்ஸும் இருக்கும். அப்போது 12லேருந்து அவுட் ஆஃப் 50ல் இந்த 12 கார்ட்ஸில் ஒரு கார்டு வந்தால் தான் டைமண்ட். கண்டினியூஸாக 2 டைமண்ட் தான் செலக்ட் ஆச்சு. ஆனால் எந்த கார்டு மிஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்றத வச்சு தான் நம்ம எழுதணும். இது டைமண்ட் கார்டு மிஸ்ஸிங்க்கு, இது நாட் அ டைமண்ட் கார்டு மிஸ்ஸிங்க்கு. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். இப்போ எல்லா கேஸும் கண்டுபிடிச்சாச்சு இல்லை. இப்போ பேஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்படி எழுதிக்கலாம். E1 A/E1, E2 A/E2. இப்போ கேள்வியில் ப்ராபபிலிட்டி த லாஸ்ட் கார்டு இஸ் பீங் டைமண்ட் தானே கேட்டாங்க. டைமண்ட் கார்டு தொலைஞ்சிட்டு திருப்பி டைமண்ட் கார்டு செலக்ட் ஆகிறதுக்கு E1 தான் டைமண்ட் பற்றி பேசியிருக்கு. அப்போ மேலே வந்து E1 A/E1 இதை தான் நம்ம நியூமரேட்டரில் எழுதணும். நியூமரேட்டரில் இங்கே A/E1 வந்ததுன்னா டெஃபினட்டாக இங்கே என்ன தான் வரும்? E1/Aன்னு வரும். இதை எப்படி சால்வ் பண்ண இதை காம்பினேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். இப்போ E1/A எழுதுகிறோம். இப்போ மேலே E1ஓட வேல்யூ 13/52. நான் எதுவுமே கேன்சல் பண்ணல. ஏன்னா அப்படியே எடுத்து கட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸி. A/E1ல் ஒரு 12/51 ஒரு 11/50 இருக்குது. டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு E1 இங்கே நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அதே டேர்ம் தான். இன்ட்டு 12/51 மல்டிபிள் பை 11/50 ப்ளஸ் E2 வந்து 39/52 மல்டிபிள் பை A/E2க்கு 13/51 மல்டிபிள் பை 12/50. இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் பாருங்கள். இவங்ககிட்டையும் டினாமினேட்டரில் 52 51 50 இருக்குது. இவங்ககிட்டையும் 52 51 50 52 51 50 எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் 12 13 இருக்குது, இங்கேயும் 12 13 இருக்குது, இங்கேயும் 12 13 இருக்குது. பாருங்கள், அதை காமனாக வெளியில் எடுங்க. அப்போ நியூமரேட்டர்லேருந்து
ஒரு 13 ஒரு 12 நியூமரேட்டராகவும் டினாமினேட்டரில் 52 51 50 இந்த ஃப்ராக்ஷனை நம்ம காமனாக வெளியே எடுக்க போகிறோம். அப்போ இதுக்குள்ளே பேலன்ஸ் 11 மட்டும் இருக்குமா. டினாமினேட்டர்லேயும் அதே மாதிரி ஒரு 13 ஒரு 12 டினாமினேட்டரில் 52 51 50 இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ காமனாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த 3 டினாமினேட்டரும் வெளியே போயாச்சு. நியூமரேட்டரில் 13 12 வெளியே போயாச்சு. ரிமைனிங் இந்த 11 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 13 12 52 51 50 இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இந்த 39 மட்டும் தான் இங்கே இருக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம். இந்த மொத்த டேர்மும் அப்படியே கட் ஆகிடும். ஏன்னா இது மல்டிப்பிளில் இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் 11 மட்டும் இருக்குது. டினாமினேட்டரில் 39ம் 11ம் இருக்குது. ஆட் பண்ணும்போது 15 கிடைக்குது. அப்போ 11/50. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1/A அதாவது ஒரு டைமண்ட் கார்டு மிஸ் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 2 டைமண்ட் கார்டு வந்து கிடைக்கணும்னா அதோட ப்ராபபிலிட்டி 11/50 தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். That A speaks truth is 4/5. A coin is tossed. A report that a head appears. The probability that actually there was a head. அதாவது ஹெட் விழுந்து அவங்க ஹெட்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 விஷயம் பார்க்கணும். E1 வந்து இட்ஸ் அ ஈவெண்ட். ஏ வந்து ஸ்பீக் ட்ரூத்னு வச்சுக்கலாம். E2ன்றது வந்து அதே பர்சன் ஸ்பீக் ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1ன்றது ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் தானே. என்ன கொடுத்துருக்காங்க 4/5 4/5ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2ன்றது அவங்க உண்மை பேசலை அப்படின்னு அர்த்தம். அப்போது டோட்டல் ப்ராபபிலிட்டியிலேருந்து அவங்க வந்து ட்ரூ பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணிடணும். அப்போ 1 - 4/5 அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1/5 கிடைக்கும். இதை நம்ம டேரெக்டாக கூட சொல்லலாம். டோட்டல் 5 டைம்ஸில் 4 டைம்ஸ் ட்ரூத் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 டைம் வந்து ஃபால்ஸ் சொல்லியிருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம டேரெக்டாக கூட எழுதலாம். இல்லை அது காம்ப்ளிமெண்ட்ரி வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போது தெர் இஸ் ஆக்சுவலி ஹெட்டாக இருக்கும்போது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. அப்போ வந்து அங்கே ஹெட்டும் விழுந்திருக்கலாம், இல்லைனா டெய்லும் விழுந்திருக்கலாம். அவங்க வந்து உண்மை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா வச்சு நம்ம எழுதணும்ல. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் விழலாம், இல்லைனா டெய்ல் விழலாம். ஹெட் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி 2 ஆப்ஷனில் 1, ஸோ 1/2. டெய்ல் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் அதே மாதிரி 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் 1/2 தான். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஹெட் அப்பியர்ஸ். ஹெட் அப்பியர் அதுக்கான ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது இப்போ P of A/E1 அப்படின்னா E1ன்றது ட்ரூத் சொல்கிறாங்க. அதாவது ஹெட் விழுந்து ஆமாம் ஹெட் தான் விழுந்திருக்குன்னு கரெக்டாக சொல்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. சப்போஸ் ஹெட் தான் விழுது ஆனால் பொய் சொல்கிறாங்க. பொய் சொல்கிறாங்கன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான். ஹெட் தான் விழுந்தது ஆனால் அவன் சொல்லும்போது டெய்ல் விழுந்ததுன்னு சொல்லியிருக்கான். டெய்ல் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது 1/2. ஸோ தப்பாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் 1/2 சான்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதிக்கணும். எப்போவுமே பேஸ் தியரம் படி E1 A/E1 E2 A/E2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து ட்ரூத் ஹெட் விழுந்து ஹெட்னு சொன்னதுக்கானது. இது வந்து ஹெட் விழுந்து டெய்ல்னு சொன்னதுக்கானது. ஏன்னா ஃபால்ஸ் ரிப்போர்ட் இது. இப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க. தேர் வாஸ் ஆக்சுவலி ஹெட் விழுந்து ஹெட்னு தானே ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. அப்போ இந்த E1 தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த E1 பார்ட் எடுத்து அப்படியே மேலே எழுதிருக்கேன். ஸோ இப்படி எழுதியாச்சு. இங்கே A/E1 எழுதுனீங்கன்னா இங்கே E1/Aன்னு எழுதணும். ஸோ எழுதிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. E1/A is equal to E1 வந்து 4/5 மல்டிபிள் பை 1/2. டினாமினேட்டரில் 4/5 1/2 ப்ளஸ் E2 வந்து 1/5 1/2 1/5 1/2. டினாமினேட்டரில் 1/2 காமனாக இருக்கிறதுனால 1/2 இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா கீழே வந்து ஒரு 4/5 இந்த 1/2 வெளியே போயிடுச்சு. இந்த 1/2 வெளியே போயிடுங்க. 1/5 மட்டும் தான் இருக்கும். இந்த 1/2 இந்த 1/2 கேன்சல். மேலே 4/5 கீழே டினாமினேட்டர் 5 இருக்கிறதுனால ஒரு 5 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே 5/5ன்னு வந்துடும். 5ம் கேன்சல் ஆனால் 1 தான். ஸோ 4/5 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 4/5ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். If A and B are two events that A contained in B அப்படின்னா A is a subset of Bன்னு அர்த்தம். Moreover Bன்ற செட் வந்து நல் செட் கிடையாது, ப்ராபபிலிட்டி 0 கிடையாது. அப்போ இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரியணும். A is a subset of Bனா A contained in Bனா Bன்ற சர்க்கிளுக்குள்ள தான் Aன்ற சர்க்கிள் இருக்கு. அப்போ அவங்க 2 பேருக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது இந்த A சர்க்கிள் தான் வரும் இல்லையா. அப்போ A இன்டர்செக்ஷன் B வந்து P of Aன்னு எழுதிக்கோங்க. நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும்ல. A given Bனா A இன்டர்செக்ஷன் B by P of B நம்ம எழுதுவோம். இதில் இந்த இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். P of Aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ A given Bன்றது P of A by P of B அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே, இந்த பார்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ கேள்வியில் எல்லாமே வந்து P of Aக்கு வந்து லெஸ்ஸாக இருக்குமா கிரேட்டராக இருக்குமா ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் P of B எடுத்துக்கிறேன். எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும்
டெஃபினட்டாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ராபபிலிட்டி வந்து 0 கிடையாது. ஸோ எந்த ப்ராபபிலிட்டியாக இருந்தாலும் 0க்கும் 1க்கும் நடுவில் தானே இருக்கும். ஸோ இது டெஃபினட்டாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு வந்து ப்ரூஃப்க்கு இதில் பாருங்கள் பி எல்லாமே கிவன் கண்டிஷனில் இருக்குது. எனக்கு இது டினாமினேட்டரில் வேணும். அதனால் 2 பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். அப்போ 1/p ஆஃப் பின்னு பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன ஆகிடும், ரிவர்ஸில் மாறிடும். ரெசிப்ரோக்கல் போத் சைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி வந்து டேர்ன் ஆகிடும். இப்படி எழுதிட்டு 2 பக்கமும் மல்டிபிள் பை பி ஆஃப் ஏ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது வந்து பி ஆஃப் ஏ பை பி ஆஃப் பி இந்த கிரேட்டர் தென் பி ஆஃப் ஏ அப்படின்னு கிடைக்குது. பி ஆஃப் ஏ பை பி ஆஃப் பின்றதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஏ கிவன் பின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. பி ஆஃப் ஏ கிவன் பி வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ அப்படின்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அது நம்மளோட சி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.